பொதுவாகவே ஒரு படத்திற்கு எந்த அளவுக்கு ஹீரோ முக்கியமானவரோ அதே போல் காமெடி நடிகரும் முக்கியமானவரே. ஒரு ஹீரோவால் படத்தை சுவாரஸ்யமாக முடிக்க முடியும் என்றால் ரசிகர்களுக்கு சலிப்பு தட்டாமல் காமெடி மூலம் சிரிக்க வைப்பவரும் காமெடியன் தான். காமெடி ரோலில் அதிக சம்பளம் பெற்ற நடிகர்கள் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். காமெடி வேடத்தில் நடிக்க துவங்கி தன்னுடைய திறமையால் மிக குறுகிய காலத்தில் முன்னணி இடத்தை பெற்றவர் சந்திரபாபு. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கு நிகராக சம்பளம் பெற்றவர். அந்த காலத்தில் இவரே மற்ற காமெடி நடிகளை விட அதிக சம்பளம் பெறும் நடிகராக இருந்தார். காமெடியை தாண்டி சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். சந்திரபாபு வீழ்ச்சியை சந்தித்த சமயத்தில் மளமளவென்று வளர்ந்தார் நாகேஷ். இவர் ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் பெறாவிட்டாலும் அதிக சம்பளம் பெறும் காமெடி நடிகர்கள் ஒருவராகவே பார்க்கப்பட்டார். நாகேஷை தொடர்ந்து பல காமெடி நடிகர்கள் வந்தாலும் ரசிகர்களால் அதிகம் ரசிக்கப்பட்ட கவுண்டமணி செந்தில் காமெடி தான் மிக பிரபலமாக பேசப்பட்டது. செந்தில் குறைவான சம்பளம் பெற்றாலும் கவுண்டமணி பல படங்களில் ஹீரோவுக்கு நிகராக சம்பளம் பெற்றார். கவுண்டமணி செந்திலுக்கு நடுவே தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து கொண்டு காமெடியை கலைக்கவர்தான் வடிவேலு. இவர் தனக்கென்று ஒரு தனி பாணியை அமைத்து கொண்டு காமெடி மன்னனாக தமிழ் திரையில் வலம் வந்தார். இவர் சமீப காலமாக தான் நடிக்கும் படங்களுக்கு சுமார் 5 கோடி வரை சம்பளம் கேட்டதாக கூறப்படுகிறது. முன்னணி காமெடி நடிகராக இருந்த சந்தானம் பின்னர் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார். சந்தானம் இவர் காமெடியனாக நடிக்கும் பொழுது ஒரு படத்திற்கு 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெற்ற நிலையில் இப்பொழுது ஹீரோவாக ப்ரொமோட் ஆனதும் 10 கோடி வரை சம்பளம் பெறுகிறார். தற்பொழுது தமிழ் சினிமாவில் அதிகம் பேசப்படும் காமெடி நடிகர் யோகி பாபு தான். இவர் கதையின் நாயகனாக நடிக்கும் படங்களும் அடுத்தடுத்து வெற்றி பெறும் நிலையில் இவர் காமெடியனாக நடிக்க ஒரு நாளைக்கு 5 லட்சம் வரை சம்பளம் பெறுகிறார். ஹீரோவாக நடிக்க 5 முதல் 6 கோடி ரூபாய் சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. யோகி பாபுவை தொடர்ந்து காமெடி மூலம் பிரபலமானவர் சூரி. விடுதலை திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அவதாரம் எடுத்து அடுத்தடுத்து கதையின் நாயகனாக கலக்கி வரும் சூரி காமெடியனாக நடித்த பொழுது ஒரு படத்திற்கு 1 கோடி முதல் 2 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெற்ற சூரி தற்பொழுது ஹீரோவாக ப்ரொமோட் ஆனதும் 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்திகளை மற்றும் ஒரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.